வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் இணையும் மிக முக்கியமான தலைவர்கள். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருந்தவர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் பெரும்பான்மையானோர் திமுகவில் இணைவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எம்ஜிஆர் அவர்களது வழியில் வந்தவர்கள், அம்மா அவர்களது ஆட்சியில் சிறப்பாக பணியாற்றியவர்கள், திமுகவை எதிர்த்தவர்கள். தற்பொழுது எடப்பாடியிடமே மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் இணைந்துள்ளனர். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது மிகப்பெரிய துரோகம் என்றும் அவர்கள் கூறியது சரியா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, 2026 சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் போடிநாயக்கனூர் தொகுதியிலோ தென் மாவட்டத்திலோ போட்டியிட்டால் நிச்சயம் நாங்கள் அதிமுகவின் சார்பாக ஓபிஎஸ்ஸை தோல்வியடைய வைப்போம். அவர் மீது தனிப்பட்ட எந்த ஒரு விரோதமும் கிடையாது. திமுகவில் இணைந்தது மிகப்பெரிய தவறு, துரோகம். அதற்கான தண்டனையே அவர் தோல்வியின் மூலமாக மட்டும்தான் பெறுவார். அவரை நம்பி நாங்கள் எடப்பாடியை எதிர்த்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம். ஆனால் இப்பொழுதுதான் தெரிய வருகிறது, உண்மையான தலைவர் அதிமுகவின் விசுவாசி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்று புரிந்துவிட்டது. இதனால் பெரும் படைகளுடன் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமப்புற நிர்வாகிகளுடன் 1000க்கும் மேற்பட்ட அதிமுகவின் தொண்டர்களுடன் தற்பொழுது மீண்டும் அதிமுகவிலேயே ஓபிஎஸ்ஸின் விசுவாசிகள் இணைந்து வருகிறார்கள். இதனால் நிச்சயம் ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கு தென் மாவட்டங்களில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுக நிச்சயம் வாக்கு வங்கியை இழக்காது, கூடுதலாகத்தான் வாக்கு வங்கிகளை பெறும். அதிமுக தோல்வியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு திமுகவில் இணைத்து திமுக சதித்திட்டம் தீட்டியுள்ளது. ஆனால் அவர்களது சதித்திட்டம் தோல்வியில்தான் முடிந்துள்ளதாக தற்பொழுது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அதிமுகவில் தங்களை மீண்டும் இணைத்து கொண்டனர். ஓபிஎஸ் அவர்கள் செய்த துரோகத்திற்கு நிச்சயம் தோல்வி மட்டும்தான் அவர் பரிசாக பெறுவார் என்று, மேலும் அதிமுக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு நிச்சயம் அதிமுகவிற்கு அவர் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எடப்பாடியிடம் அதைத்தான் நாங்கள் கூறியுள்ளோம் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைந்த கையோடு உண்மைகளை தெரிந்துள்ளனர்.